ஸ்கூல் டைம் படிக்கும் போது தான் நிறைய ஹர்ட் ஆயிருக்கேன். என்ன சொல்லுவாங்க? பிகாஸ் நம்ம ஆமாம் இனிஷியலாக கொஞ்சம் எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா வீடு கிடைக்கிறதே ஒரு பெரிய, நம்ம அண்ணன் தம்பி வந்தால் கூட அதையும் தப்பாக நினச்சி அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தா கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இபி கார்டு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சீரியல் வரப்போறீங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த மூவியில் வரப்போறீங்க, பாருங்களேன் நீங்கள் ஒரு தடவை மட்டும் வந்துட்டு போயிருங்க ஆஃபீஸுக்கு அப்படின்னு பார்த்தா வேற ஏதாவது டேரக்டருக்கே அந்த விஷயம் நான் வந்துட்டு போனதே தெரிஞ்சிருக்காது. அவர் எங்கேயோ இருப்பார் பாவம். சரி நான் எப்படியாவது இதெல்லாம் பண்ணால் கூட நம்ம வந்துடலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட வந்துடலான்ற ஒரு இதில் இருந்து ஃபுல் பாடி நம்ம இத்தனை வருஷமா ஸ்பெண்ட், அதாவது நான் சொல்றது 2010லேருந்து அப்படி ஆமாம் மாறி வரேன்னு வச்சுக்கோங்களேன். அப் டு டேட் வரைக்கும் என்னோட செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா இது அதில் ரொம்ப இதுவாக இருப்பேன். இந்த பார்த்த சைட் இருக்கிறவங்க தப்பு, அழகா இருந்தால் யார் வேணாலும் நம்ம அடையணும் தான் நினைக்கக்கூடாது. சைட் அடிச்சு நல்லா இருக்கேனே மூஞ்சிக்கு வேணா சொல்லிட்டே போயிடுவேன். வணக்கம் மக்களே, வெல்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் திருநகை சந்தியா. ஹாய் சந்தியா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கும். சோ ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு மீட் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். சந்தியா, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சாமானியன் படத்தில் இப்போ 23 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கேன். நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கேன். சோ எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரஸ்ட். எப்படி நீங்க மூவிக்குள்ள என்டர் ஆனீங்க? மூவிக்குள்ள எனக்கு சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் சீரியல் நிறைய நான் போய் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பக்கத்துல சீரியல் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ போய் நான் பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு அதுல அவங்களோட சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் எனக்கு அது அப்படியே மெமரிஸ்ல இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு பண்ணணும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல எனக்கு அது ஆசை. ஆக்சுவலி உங்க வீட்டுல நீங்க இந்த மாதிரி டிரான்ஸ் ஆக போறீங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சோன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்ல திட்டினாங்களா? இனிஷியலாக எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இருந்தது. ஏன்னா அவங்களும் இந்த சொசைட்டியில் தானே இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தது. என்னதான் இருந்தாலும் தான் பெற்ற புள்ள தானே, அதனால யாரும் மனசார வெறுக்க மாட்டாங்க. வெளியில் அந்த சொசைட்டிக்காக அவங்க பயந்துக்கிட்டு ஏற்றுக்காமல் இருப்பாங்க. அந்த ஒரு தயக்கமும் அந்த ஒரு பதட்டமும் அவங்க கிட்ட இருந்தது. அப்புறம் நாளடைவில் அது நீங்க பேசி புரிய வச்சிங்களா இல்லை அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க? நானும் கொஞ்சம் பேசி புரிய வச்சேன், என்னோட தம்பியும் பேசி புரிய வச்சான். அவங்களுக்கும் கொஞ்சம் தெளிவு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் உங்க வீட்டில் எப்படி பண்ணாங்க? அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் என்ன ஒரு பொண்ணை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? நீங்க பிகினிங்ல இந்த மாதிரி மாறும்போது உங்க வீட்டில் நீங்க ஒத்துக்க வச்சுட்டீங்க இல்லையா? பட் சொசைட்டி, சுற்றுப்புற சூழல், உங்க சொந்தக்காரங்க கிட்ட நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணீங்க? என்னோட ஃபேமிலி சைடில் நான் பெருசாக எதுவும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா எங்கள் அப்பா சைடும் சரி அம்மா சைடும் சரி 2 பேருமே தெய்வ குழந்தையா தான் உன்னை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப என்னை இது பண்ணாங்க. ஸோ அதனால் ஐ எம் ஸோ ஹாப்பி. அந்த வகையில் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நன்றி சொல்லணும், கடவுளுக்கும் நான் நன்றி சொல்லணும். யாரும் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கா? ஹர்ட் எசன்ஸ் நிறைய சின்ன சின்ன ஹர்ட் நடக்கும். நம்ம இப்போ லவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள் சின்ன வயசு. ஆனால் ஸ்கூல் டைம் படிக்கும் போது தான் நிறைய ஹர்ட் ஆயிருக்கேன். என்ன சொல்லுவாங்க? பிகாஸ் ஏன்னா நான் படித்தது ஃபுல்லாக பாய்ஸ் ஸ்கூல் தான். ஸோ நோ கேர்ள்ஸ். அப்போ நம்ம கொஞ்சம் தனியாக நம்ம தெரியும். ஒரு மாதிரி ஃபெமினிசம்னா இருக்கும் இல்லையா? அதை பார்க்கும்போது கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஹர்ட்டா இருக்கும். ஆமா. யாருக்காவது நல்லா பதிலடி கொடுக்கணும்னு ஆசை இருக்கா? பதிலடி? ஏன்னா நீங்க எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்திருப்பீங்க இல்லையா? ஆமா, இதுவே ஒரு பதிலடி தான். எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இதே ஒரு பதிலடி தான். இன்னும் நல்லா யாருக்காவது நல்லா கொடுக்கணும் சான்ஸ் கிடைச்சா அப்படின்னு ஏதாவது தோணி இருக்கா? அந்த மாதிரி நான் யாரையும் பகையாளி வளர்த்துக்கல. பரவாயில்லையே. சரி, அதுக்கப்புறம் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை எல்லாம் எப்படி? வேலை தேடினீங்களா? ஆமா, இனிஷியலா கொஞ்சம் எல்லாமே கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா வீடு கிடைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது. இனிஷியலா நான் சொல்றது 2011-10 வீடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான். அக்செப்டன்ஸே இல்லை ஃபர்ஸ்ட். சொசைட்டில டிரான்ஸ்ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸ் இல்லாம தான் இருந்தது. ஸோ நிறைய வீடெல்லாம் தேடி அலைஞ்சு வீடு கொடுக்காம வீட்டை விட்டு வந்த போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். பொதுவா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு வாடகை இவ்வளோ அப்படின்னா ஒரு டிரான்ஸ் போய் ஒரு வீட்டு வாடகை கேட்கும் போது அட்வான்ஸ், ரெண்ட் எல்லாத்தையுமே ஏத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? ஆமா, உண்மைதான். நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நானும் சில ஏரியாவில் அந்த மாதிரி இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா திடீர்னு ஒரு 12,000 இருக்கிற ரெண்ட் திடீர்னு பார்த்தா ஒரு 18 சொல்லிடுவாங்க. அப்புறம் பார்த்தா கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. நார்மலா இருக்கிறவங்களுக்கு இபி கார்டு கொடுத்துருவாங்க. நம்ம டிரான்ஸ் போனோம்னா எத்தனை பேர் தங்க போறீங்க, 4 பேர் 5 பேர்னா இவ்வளவுதான் லிமிட்டு, வேற யாரும் உங்களை தேடி வரக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம அண்ணன் தம்பி வந்தா கூட அதையும் தப்பா நினைச்சு அந்த மாதிரி ஒரு முத்திர குத்துறது. ஆமா, ஆக்சுவலா இப்போ நீங்க அந்த மாதிரி அதிகமான வாடகை எங்கேயாவது கொடுத்து
அது மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபேஸ் பண்ணிருக்கேன். கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் பார்த்தேன் இதுக்கு நம்ம ஏன் இவ்வளவு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து வெக்கேட் பண்ணி வந்துட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாடகையும் அதிகமா வாங்கிட்டு அங்க இருக்கும் போதும் வந்துட்டு ஒரு 1 இயருக்கு அப்புறம் மாத்திடுங்க காலி பண்ணிட சொல்லுவாங்களாமே, அதெல்லாம் உண்மை? ஆமா, பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா எதுவுமே இப்ப நம்ம ஏதாவது நம்ம வீட்டுல ஏதாவது பொருள் வாங்குறோம் இல்ல ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கணும்னா அவங்களுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வரணும். ஆமா, இந்த மாதிரி நிறைய நடக்கும். வேற என்ன பண்ணும்? அதான் நம்ம ஏதாவது ஒரு கொரியர் வந்தா கூட என்ன வாங்கியிருக்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியோட வந்து கேட்பாங்க. நீங்க கேட்கலாம், இது எங்களோட பிரைவசி, நாங்க வாடகை கொடுக்குறோம், இது எங்களோட பிரைவசின்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளுக்கு என்ன தோணுன்னா சரி நம்மள வந்து ரொம்ப அக்செப்டன்ஸ் இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே அதனால நம்ம நிறைய நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா. வேற என்னென்ன பிரச்சனைகள்? இப்ப பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வேலையே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அது வந்து ஆடிஷன்ல நிறைய நடந்திருக்கு. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் வந்து எனக்கு இப்போ ஒரு மூவில நான் ஆக்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜரா ஒரு ஆடிஷன் போய் கரெக்டா அந்த பர்சனுக்கு தான் இப்ப டேரக்டர் தான் பாக்கணும்னா டேரக்டர் தான் போகுதாங்கிறது எனக்கு தெரியாது. திடீர்னு அங்க இருக்க அசிஸ்டன்ஸோ இல்ல யாரும் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களோ கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி போட்டோஸ் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்க போட்டோஸ் அமிச்சாதான் நாங்க வந்து செலக்ட் பண்ணுவோம் இல்ல டேரக்டா வாங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஆஃபீஸ் அங்கங்க போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு மெச்சூர்டும் கிடையாது. நான் இதுல நாலேஜும் இல்லாம இருந்தது. என்னன்னா எனக்கு ஒரு ஆசை, ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. நம்ம எப்படியாவது மீடியால வந்து நம்ம தெரியணும், நம்மளோட நடிகர் ஆக்ட் பண்றதை வந்து நிறைய பேர் பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு நிறைய இருந்தது. என்ன மாதிரி ஆடிஷன்ல கூப்பிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க? நிறைய ஷார்ட் பிலிம்ஸா இருக்கட்டும், மூவிஸ் கூட அந்த மாதிரி கூப்பிட்டு இது பண்ணிருக்காங்க. நான் சொல்றது 2013 முன்னாடி சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க இந்த சீரியல் வரப்போறீங்க, கண்டிப்பா நீங்க இந்த மூவில வரப்போறீங்க, பாருங்களேன் நீங்க ஒரு தடவை மட்டும் வந்துட்டு போயிடுங்க ஆஃபீஸுக்கு அப்படின்னு பார்த்தா வேற ஏதாவது மிஸ்பிஹேவா இருக்கும். அது நம்ம எதிர்த்து பேச முடியாது. எதுவுமே கேட்டா உங்களுக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்னு. உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்றது டைரக்டா அந்த கன்சர்ன் டைரக்டரா இல்ல டைரக்டா அந்த டைரக்டருக்கே அந்த விஷயம் நான் வந்துட்டு போனதே தெரிஞ்சிருக்காது. அவர் எங்கேயோ இருப்பார் பாவம். அவருக்கு அந்த விஷயமே டைரக்டா போய் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க இடையில இருக்கிறவங்க எல்லாரும் மிஸ்பிஹேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பொதுவா நீங்க யார்கிட்ட கேட்டது இல்லையா? கூச்சம், தயக்கம், பயம் நிறைய இருக்கும். சரி நான் எப்படியாவது இதெல்லாம் பண்ணா கூட நம்ம வந்துடலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா கூட வந்துடலான்ற ஒரு இதுல இருந்துட்டேன் நான். எல்லா நடிகைகளும் சரி மாடல்ஸும் சரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத துறையே இல்ல, வாய்ப்புகளுக்காக எல்லாரும் கூப்பிட்டு எங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. சோ ஈவன் டிரான்ஸ் கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா இருக்கு. இந்த ஆடிஷன்ஸை தாண்டி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்குன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு பிரைவேட்ல நான் கார்பரேட்லயே ஒர்க் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ மெடியூஸ்ன்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், E4Eன்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மெடிக்கல் பில்டிங் ப்ராசஸ். ஸோ அங்கே வந்து என்ன ஒரு ரெக்ரூட் பண்ணது ஹெச்ஆரே வந்து நல்ல ஒரு ஃபீல் பண்ணாங்க. நான் ரெக்ரூட் பண்ணதுலேயே இத்தனை பேரை ரெக்ரூட் பண்ணதுலேயே உங்களை நான் டிரான்ஸ்பீப்பிள் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நான் ஹெச்ஆர் ஜாபுக்கே நான் ஒரு இதுவாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இது பண்ணாங்க. அந்த டைம்ல இருந்த வாய்ஸ் அண்ட் ஆக்சன் ட்ரைனர்லாம் வந்து ரொம்பவே நல்லா, எல்லாருமே நல்லா ஜாலியாக இது பண்ணுவாங்க. அங்கே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த சேலரி கொடுத்தாங்க, சேலரியும் நல்லா தான் இருந்தது. அங்கே நீங்கள் கண்டினியூ பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ப்ராசஸிங்கை, டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணதுனால ஸோ அப்படியே கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி அது இதுன்னு வந்ததுனால அப்படியே இருந்தது. அப்புறம் ஆக்டிங்ல தான் எனக்கு அப்பவும் கூட இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆமா, அது நான் விடாம. ஆனா அப்ப நான் இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு, நமக்கு இந்த ஆக்டிங்லாம் வந்திருக்குன்னா நிறைய அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலா வந்து இந்த சர்ஜரிக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகும்? சர்ஜரி நீங்க ஒரு ஆண் கம்ப்ளீட்டா உங்களை ஒரு அழகான பெண்ணா இப்ப பாக்குற மாதிரி மாறணும் அப்படின்னா எத்தனை லட்சங்கள் செலவாகும்? ஆயிடும், மேக்ஸிமம் ஒரு 2 to 3 ஆயிடும். ஃபுல் பாடி நம்ம இத்தனை வருஷமா ஸ்பெண்ட், அதாவது நான் சொல்றது 2010ல இருந்து ஆமா மாறி வரேன்னு வச்சுக்கோங்களேன். அப் டு டேட் வரைக்கும் என்னோட செலவு மட்டும் பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 10 lakhs கிட்ட இருக்கும். என்ன மாதிரி இப்போ நல்லா ஒரு அந்த ஹேர் எல்லாம் எடுக்கணும், லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. எடுத்தோடனே நம்ம வந்து ஏன்னா ஃபுல் மேலா இருந்துட்டு டக்குன்னு ஃபீமேல மாறணும்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா மாறணும்னா நம்ம சிலிகான் இம்ப்ளான்ட் பண்ணணும், லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், வெஜைனல் சர்ஜரி பண்ணணும். ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய காஸ்ட் ஆகும் கண்டிப்பா. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நைட் லைஃப்க்கு போற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய கஷ்டங்கள் படுவாங்க அப்படின்னு சொல்லிருப்பா. சோ உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு வருத்தமோ இல்ல பிரச்சனைகளோ இருந்திருக்கா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுலயும் கஷ்டம் தான் இருக்கு, அந்த ஒர்க்லயும் கஷ்டம். யாருமே பிடிச்சி எதுவுமே பண்ணல, பட் அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களோட நீட்ஸ்க்காக அவங்க பண்றாங்க. ஸோ பேசிக்கான விஷயமே ஒருத்தருக்கு வந்து வீடு கிடைக்கணும்,
வீட்டு வாடகை கொடுக்கணும், அவங்களோட வாழ்வாதாரம் சாப்பிடணும், நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கு. நார்மலா இருக்கிறவங்களுக்கும் என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அதை விட கொஞ்சம் கூடுதலாவே எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ அவங்களும் தன்னை செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் பண்றதுக்குன்னா இப்போ நார்மலா நம்ம ஒரு ஃபேமிலியோட இருந்துட்டோம்னா வீட்டு வாடகை கிடையாது, பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கும். ஸோ சாப்பாடு பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மொத்தமா நம்மள டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வாழ்ந்தாகணும். நம்மளே எல்லாம் பண்ணிக்கணும், செல்ஃபாவே நம்மளே சாப்பிடணும், நம்மளே சம்பாதிச்சுக்கணும், நம்மளே சமைக்கணும், எல்லாமே பண்ணணும். அதுவே நம்ம சுத்தி இருக்கணும், நம்ம பாத்துக்கணும். ஸோ இவ்வளவும் இருக்கு. அப்புறம் இது இல்லாம ஃபேமிலியும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணணும்னா அதுக்கேற்ற ஏர்ன் வந்து அங்க இருக்கணும், வருமானம். கவர்மெண்ட்லயே உங்களுக்கு ஃப்ரீயா வந்து சர்ஜரிஸ் பண்ணி கொடுக்குறாங்களா அந்த மாதிரி இடத்துல? அதுக்கப்புறமா தான் அந்த லேட்டர் ஆன் இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் நம்ம ஃப்ரீ சர்ஜரி பண்ணாலும் நம்ம ஒரு காசு போட்டு நம்மளோட ஃபீல் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கணும்ல. ஏன்னா தானோன்னு பண்றதுக்கும் நம்ம பர்ஃபெக்டா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய சைட் அடிச்சிருக்கீங்களா? எந்த மாதிரி ஆளுங்களை சைட் அடிப்பீங்க? எந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் பிடிக்கும்? ஸோ ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே நான் வந்து அதுல ரொம்ப இதுவா இருப்பேன். இந்த பார்த்த சைட் இருக்கிறவங்க தப்பு, அழகா இருந்தா யார் வேணாலும் நம்ம அடையணும் தான் நினைக்க கூடாது. சைட் அடிச்சு நல்லா இருக்கேனே மூஞ்சிக்கலாம் சொல்லிட்டே போயிடுவேன், நீ ரொம்ப அழகா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு. மேன்லியா இருந்தா எனக்கு பிடிக்கும், நல்ல பியர்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரகடு கைஸ், தமிழ் பசங்களும் நிறைய ரகடு கைஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. லவ் பண்ணிருக்கீங்களா? லவ் பண்ணிருக்கேன். ஸோ அது லவ்ங்கிறது லவ் நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. சில பேருக்கு அது செட் ஆகும், சில பேருக்கு அது செட் ஆகாது. ஸோ லவ் இஸ் ட்ரூ. சூப்பர். மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா? இனிஷியலா இருந்தது எனக்கும். அந்த கனவு எல்லாம் நான் கோட்டை கட்டி வச்சிருந்தேன். சரி நம்மளும் ஒரு பெண் தானே, ஸ்கூல் படிக்கும் போது நம்ம யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவங்க கூட ஒரு குடும்பம் நடத்த போறோம் அப்படின்ற ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டி டிசார்டர் இருக்கும் போதே எனக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ லேட்டரா அப்புறமா நம்ம ஒரு டிரான்ஸ் உமன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாள்ல பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணிட்டு யாரும் ஒழுங்கா இது பண்றது இல்லை. ஸோ நம்ம அதுவும் கம்மியான ஆயிடுது. ஸோ அதனால இருக்கிற வரைக்கும் லவ், யாரை பார்த்தா லவ் பண்றா, பிடிச்சிருக்கா, ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்? ஃபியூச்சர் பிளான்னா ஆக்சுவலி ஆல்ரெடி இப்போதான் நான் ஒரு 5 இயர்ஸா ஃபேமிலியோட செட்டில் ஆயிருக்கேன். ஸோ எனக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு லைஃப் ரன் பண்ணணும், பீஸ்ஃபுல்லான லைஃப். ஐ மீன் டு ஸ்பிரிச்சுவல் ஆல்சோ. ஸோ எல்லாத்துலயுமே நம்ம கலந்துக்கணும், எல்லாரையும் லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பரிமாற்றம். ஏன்னா அந்த மெச்சூரிட்டி அளவுக்கு நான் வந்துட்டேன். நம்ம ஒருத்தர் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க கிட்டே அவங்க கொஞ்சம் விலகி போனா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி உட்கார்றது, இல்ல நாம அப்படி போனா அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காரு, இதெல்லாம் எதுக்கு வாழ்க்கையில? லவ் ஆல், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களோட ஆசைகள் என்ன? சில பேர் ஒரு ஆசை என்னன்னு இருக்கும்னா, லைக் நான் வந்து வீடு கட்டிக்கணும், கடைசி காலத்துல இண்டிபெண்டா இருக்கணும், நிறைய ஆசைகள் இருக்கும். அது மாதிரி உங்களோட ஆசைகள்? எனக்கு நான் கொஞ்சம் பிரைவேசி எதிர்பார்ப்பேன். ஸோ ஏதாவது ஒரு இடம் கிடைச்சதுன்னா குட்டியா அழகா ஒரு கார்டன்லாம் வச்சு அதுக்குள்ள பெட்ஸ்லாம் வச்சு வளர்க்கணும். என்னால முடிஞ்சது நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணும், வயசானவங்களுக்கு, அந்த மாதிரி நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அப்பாடா நம்ம தப்பிச்சோம்டா நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஃபீல் பண்ணிருக்கீங்களா? தப்பிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஸ்கூல் லைஃப்ல கூட எடுத்துக்கலாம். எனக்கு நான் ஆர்கஸ் ஸ்டூடெண்ட் தான். ரொம்பலாம் வந்து படிப்புலாம் இல்லை. ஐயோ எப்படா இந்த எக்ஸாம் முடியும், எப்படா இந்த கிளாஸ் முடியும் அப்படின்ற ஸ்கூல் டைம். ஆனால் இப்போ நினச்சி பார்க்குறேன், திரும்ப நம்ம ஸ்கூல் லைஃப்லேருந்து வரலாமோ அப்படின்ட்டு ஒரு விஷயம். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இப்படி விட்டுட்டோமே அப்படின்ற யோசிச்ச விஷயங்கள். இன்ன வரைக்கும் ஹர்ட் ஆன ஒரு விஷயம், அது நினைச்சா அழுவுறதோ இல்லை எமோஷனலா சரி எவ்வளோ நம்மள பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணதோ, ஏதாவது ஒரு எமோஷனல் விஷயம் ஏதாவது இருக்கா ஹர்ட் ஆனது? எமோஷ்னலி பார்த்தா அதான் இந்த ஹர்ட், இந்த மாதிரி கிண்டல் பண்றது, கேலி பண்றது. இல்லைன்னா இப்போ சில இடத்துல எல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த போட்டோஸ்லாம் அனுப்புறாங்களே இந்த டேரக்டர், அவங்கலாம் வந்து இல்லை நம்ம ஷூட்டுக்கே போயிட்டா கூட நமக்கு எல்லா டிரான்ஸ்ஜெண்டருக்கும் எல்லாருக்குமே ஆக்டிங் வராது. சில விஷயங்கள் லேர்ன் பண்ணி தான் நம்ம வரணும். இது தெரியல இவங்க தத்தி அப்படின்னு ஓரங்கன்ற அப்படின்ற மாதிரி கொடுத்தோம். ஏன்னா நீங்க வாய்ப்பு கொடுத்தா தானே நம்ம பை ப்ராக்டிஸ் பண்ண தானே வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹர்ட் ஆயிருக்கேன். யார் கூட நடிக்கணும்னு ஆசை? எனக்கு அஜித் விஜய் அவங்க கூட எல்லாம் நடிக்கணும். ஒரு சின்ன ரோல் அவங்களோட ஃப்ரெண்ட் கேரக்டரா பண்ணலாம். இப்ப இருக்கிற பார்த்தா துல்கர் சர்மா, அவரோட ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டரா பண்ணணும்னு. அந்த மாதிரி நம்ம வந்து ஹீரோயின் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கல. ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல அவங்க ஃபேமிலியில ஒருத்தவங்களாவோ அது ஒரு கதாபாத்திரமா இருந்தா ஒரு கேரக்டரா இருக்கணும், நல்ல ஒரு கேரக்டர் ரோலா இருக்கணும்னு ஒரு ஆசை. சமுதாயத்துல இப்ப உங்களை நல்லா நிறைய அங்கீகாரம் பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்றாங்க. சோ இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் மாறணும். நிறைய பேரண்ட்ஸ், ஏன்னா இப்ப இவங்க வந்து டிரான்ஸா பிறக்கிறவங்களுக்கு பிறக்கும் போதே தெரிய போறது இல்லை. நான் வந்து ஒரு திருநங்கையான்னு யாருக்குமே பிறந்த குழந்தைக்கு தெரியாது. வளரதான் அவங்களோட ஐடென்டிட்டி என்னன்னு அவங்க தெரிய வருது.
ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள, ஏன்னா பேரண்ட்ஸ்க்கும் இது கஷ்டமான விஷயம் தான். டக்குன்னு ஒரு வளர்ந்து வர பையனை பார்த்து திடீர்னு பொண்ண மாதிரினா அவங்களுக்கும் அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது. ஸோ அவங்களையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது, நம்மளையும் நாம ப்ளேம் பண்ணிக்க முடியாது, கடவுளையும் ப்ளேம் பண்ண முடியாது, சமுதாயத்தையும் ப்ளேம் பண்ண முடியாது. எல்லாருக்குமே எல்லாரோட வாழ்க்கையில ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் பண்ணுவேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் என்ன மாறணும்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அக்செப்ட் பண்ணாதான் அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க போய் வீடு தேட வேணாம், வெளியில வந்து அனாவசியமா இந்த பேச்செல்லாம் வாங்க வேண்டாம், மாட்டிக்க வேண்டாம். ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டா இருப்பாங்க. ரெண்டாவது எஜுகேஷன் இஸ் மஸ்ட். ஸோ சின்ன வயசுலேயே வரக்கூடிய டிரான்ஸுக்குலாம் நான் சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. நிறைய கிளாஸஸ் இருக்கு, உங்களுக்கான விஷயங்கள் நிறைய நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. இப்போ சமுதாயம் நிறைய மாறி இருக்கு, அதை நம்ம கெட்டியமா பிடிச்சிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டிரான்ஸ்ஃபர்லாம் நான் தான் சொல்லுவேன், உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க சீக்கிரம் பண்ணிடுறீங்க, இந்த சர்ஜரி பண்றது அதெல்லாம். பட் அடுத்தது என்ன பண்ண போறோம்? இதுதான் லைஃப் இல்லை. இதை தாண்டி நிறைய மாற்றங்கள் நம்ம தான் ஏற்படுத்தணும். மாற்றத்தை சமுதாயம் ஆரம்பத்துலேருந்து அப்படிதான் இருக்கும், கடைசி நம்ம போனதுக்கு அப்புறமா அப்படிதான் இருக்கும், இல்ல 3 தலைமை அப்படிதான். நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வரணும். கொஞ்சம் சில பசங்க ரொம்ப டீஸ் பண்ணுவானுங்க, ரோட்ல போகும்போது அடிப்பாங்க. அந்த மாதிரி பசங்க உங்களை ஏதாவது பண்ணிருக்காங்க? ஒரு தடவை எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. சும்மா போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது நைட்ல என்ன வேலை, இங்க என்ன பண்ற, எங்க ஏரியால என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அடிச்சு ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி. யாரும் ஹெல்ப்புக்கு வரல? யாருமே வரல ஹெல்ப்புக்கு. போலீஸ்காரங்க கூட கூப்பிடுறேன், அப்ப கூட யாருமே வரல. ஸோ அதுதான் எனக்கு பெரிய ஹர்ட். இந்த சினிமாவில் தப்பிச்சு வந்துட்டேன் அதுலேருந்து. ஸோ அது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆச்சு அந்த மாதிரி. ஏன்னா அந்த டைம்ல அது அவ்வளோவா தெரியாது. சும்மா நம்ம நைட் 10 மணிக்கு மேலே போனாலே ஒரு மாதிரி இது பண்றது, பேசுறது, இல்லை யாரு கூட நம்ம ஃப்ரெண்டு கூட நம்ம தம்பிக்கிட்ட கூட பேசுவோம், இல்லை அண்ணா கிட்ட கூட பேசினா கூட தப்பான இதுக்கு தான் பேசுறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி. ஸோ அந்த எண்ணங்கள்லாம் மாறணும். ஈக்குவலா இருக்கணும். இப்போ ஆமா, ஏன்னா இப்போ நைட்டு நம்ம எத்தனையோ பேர் பார்க்கணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ 24 hours எல்லாமே ஓப்பன் தான், எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கு, எல்லா கடைகளும் இருக்கு. நார்மலா எல்லா பீப்புளும் போறாங்க, பசங்களும் போறாங்க, பொண்ணுங்களும் போறாங்க. திருநங்கி போனா மட்டும் ஒரு தனி ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னு நான் தெளிவா பதிவிச்சுக்கிறேன். நாங்களும் சக மனுஷங்க தானே, எங்களுக்கும் உரிமை இல்லையா? ஒரு டீ கூட சாப்பிட போவோம். ஸோ எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப அருமையா பேசுனீங்க சந்தியா. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நிறைய சினிமா ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும், நீங்க நல்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க கண்டிப்பா வாழ்த்துறோம். தேங்க்யூ so much for this great opportunity, ma'am. Thank you. Bye.